லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் ராகு இருப்பவர்கள் எவ்வாறு கர்மாவிலிருந்து தப்பிப்பது? பொதுவாகவே ராகு என்கின்ற நிழல் கிரகத்தினால தான் நம்முடைய கெடு கர்மா அதிகரிக்கிறதுங்க. அதிலிருந்து நம்ம எப்படி தப்பிப்பது அப்படிங்கறது 12 வீடுகளில் ராகு அமர்ந்தாலும் எப்படி நாம் தப்பிப்பது அப்படிங்கறத ஃபுல் வீடியோவா நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். யூடியூப்லயே இருக்கு, ஃபேஸ்புக்லயே இருக்கு. வீடியோ செக்ஷன்ல போய் பாருங்க, யோகி ஜெயபிரகாஷ் சேனல்ல. சரிங்களா? இந்த பதிவுல 7ஆம் வீட்டுல ராகு அமர்கின்ற பொழுது குறிப்பா எப்படி நாம் கெட்ட கர்மாக்கள் இருந்து தப்பிக்கிறதுனா ரெண்டே விஷயம்ங்க. பாப்புலாரிட்டின்னு இப்போ லைக்கா இப்போ நம்ம ஒரு ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னென்னவோ ஆசைகளை தூண்டுற மாதிரி வீடியோக்கள்லாம் போட்டு பாப்புலாரிட்டியை சம்பாதிக்கிறாங்க. இதன் மூலமாக, அதாவது இந்த பாப்புலாரிட்டிக்காக நீங்க செய்கின்ற தவறான விஷயங்கள் மூலமாக கர்மா அதிகரிக்கும். ரெண்டாவதா பார்த்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை துணைக்கு உண்மையா இல்லாததுனாலையும் காமத்தினாலையும், காமம் வாழ்க்கை துணைக்கு உண்மையா இல்லாததுனாலையும் 7ஆம் இடத்துல இருப்பவர்களுக்கு, 7ஆம் இடத்துல ராகு இருப்பவர்களுக்கு கர்மா அதிகரிக்கும். அப்ப இந்த ரெண்டு விஷயத்துல நீங்க நேர்மையா இருந்துகிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த கர்மாவை நாம் கடந்து விடலாம் அல்லது கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். சரிங்களா?